கிட்னி திருட்டு வழக்கு சம்பந்தமா என்ன வந்து நெறைய புகார்கள் வந்து என் மேல வந்துட்டு இருக்கு. நான் அத அவதூறு தான் சொல்ல வரேன். ஸோ இது வந்து உண்மையான சம்பவம் இல்லை. அப்படியே நடந்திருந்தா கூட அது வந்து இப்ப டிவிகே பீரியட் வந்ததுக்கு அப்புறம் தான் இது பூதாகரமா வெடிக்குது. அப்படின்னு சொல்லும்போது அது மறைமுகமா அவங்களே அத ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட்ல சொல்றாங்க, எனக்கு மார்ச் மாதம் கரு கலைஞ்சதுக்கு வந்து விஜய் அண்ணா தான் காரணம்ன்ற மாரி. இது முற்றிலுமே வந்து ஒரு நகைச்சுவையா தான் இருக்கு. மார்ச் மாதம் கரு கலைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இப்ப மே மாதம் வரைக்கும் அவங்களுடைய ஏன் அது வந்து அவங்க வெளியில அத சொல்லல. ஷி இஸ் நீட் அ பப்ளிசிட்டி அண்ட் ஷி வாண்ட் டு பி இன் அ ஃபெமிலியர் ஃபிகர் இன் திஸ் கான்செப்ட். வார்த்தைகள் வந்து அண்ணா சொன்னாலுமே அவங்க அது ஒரு மாதிரி நையாண்டியா பேசுறாங்கன்றது வந்து உலகத்துக்கே தெரியும். ஏன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ், மைண்ட, அதுக்கப்புறம் அவங்க சொல்ல வர அந்த தோரணை, இது எல்லாமே வஞ்சக புகழ்ச்சியில தான் ஒரு அரசியல்வாதியை தாக்குறாங்க அப்படின்னு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். பிக் பாஸ் ஜூலி அவர்கள் வந்து பரபரப்பா ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காங்க. கொஞ்ச காலமா அவங்கள பத்தி பேச்சு இல்லாம இருந்துச்சு. இப்போ அந்த பிரஸ் மீட்ல அழுதுட்டு வர சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அந்த பிரஸ் மீட்ல? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கிட்னி திருட்டு வழக்கு சம்பந்தமா என்ன வந்து நிறைய புகார்கள் வந்து என் மேல வந்துட்டு இருக்கு. நான் அது அவதூறு தான் சொல்ல வரேன். ஸோ இது வந்து உண்மையான சம்பவம் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அப்படியே நடந்திருந்தா கூட அது வந்து இப்ப டிவிகே பீரியட் வந்ததுக்கு அப்புறம் தான் இது பூதாகரமா வெடிக்குது அப்படின்னு சொல்லும்போது அது மறைமுகமா அவங்களே அதை ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் அது வெளியில வரல. ஸோ டிவிகே அரசாங்கம் வந்து அமைச்ச பிறகு என் மேல பழி சொல்றாங்க, என் மேல அவதூறு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு ஆதங்கமா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட்ல சொல்றாங்க, எனக்கு மார்ச் மாதம் கரு கலைஞ்சதுக்கு வந்து விஜய் அண்ணா தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? இது முற்றிலுமே வந்து ஒரு நகைச்சுவையா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, எந்த ஆட்சியா இருந்தாலுமே திமுகவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே ஒரு ஆட்சி மேல வந்து அப்படியே ஒருதலைபட்சமா பழிய போடுறதுன்றது வந்து அதை ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மார்ச் மாத கரு கலைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இப்ப மே மாதம் வரைக்கும் அவங்களுடைய ஏன் அது வந்து அவங்க வெளியில அதை சொல்லல. இவ்வளவு நாள் அது ஒரு காரணமா நினைச்சிருக்காங்களா? அது இப்போதான் அவங்களுக்கு ஒரு காரணமா காட்டி இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வராங்களா? இவங்களுடைய பின்னாடி அரசியல் பின்னணி தான் என்ன? அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் இன்னொரு கருத்து அவங்க முன்வைக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா பொதுமக்களும் வந்து நான் திமுக கிட்ட இருந்து 30 லட்சம் வாங்கிட்டு அந்த கட்சிக்கு நான் விலை போயிட்டேன்ற மாதிரி அவங்களே ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. ஏன் அவங்க வந்து உண்மையிலேயே அவங்க ஒரு பப்ளிசிட்டிக்காக பொதுமக்கள் எல்லாருமே என்ன சொல்ல வரணும், ஒரு பப்ளிசிட்டிக்காக அவங்களை இப்படி தன்னை மேம்படுத்தி சொல்லிக்கிறாங்களா? சில புகார்கள் கொடுக்காமயே என் மேல இவ்வளவு புகார்கள் இருக்குன்றதா அவங்க ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்றாங்களான்றதும் நம்ம ஒரு பக்கமா பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க திமுகக்கு விலை போயிட்டாங்களா இல்லையான்றது அவங்களே தான் அதை சொல்லிக்கிறாங்க. அவங்களே அதை வந்து பெருமையா பேசிக்கிறாங்க. அந்த விஷயத்துல உண்மையிலே அதை ஏத்துக்கவே முடியல. இந்த விஷயத்துல ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருடைய கருத்துமே என்னன்னா, ஒரு பப்ளிசிட்டி தேடுறாங்க. இதுல அவங்க கணவருமே இந்த வந்து விஷயத்துல அவங்க தேடுவாங்களா? இல்ல இந்த விஷயத்துல அவங்க தேடுவாங்க. அழுதுறே வர பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்களே. உண்மையிலேயே இந்த விஷயத்தை எப்படி அவங்க அதை என்ன நினைக்க அப்படின்னா, உண்மையிலேயே இதுதான் ஒரே வார்த்தையில சொல்றேன்னா, ஷி இஸ் நீட் அ பப்ளிசிட்டி அண்ட் ஷி வாண்ட் டு பி இன் அ ஃபெமிலியர் ஃபிகர் இன் திஸ் கான்செப்ட். ஓகேவா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவங்க குழந்தைய மார்ச் மாதம் வந்து கரு கலைந்ததுக்கு காரணம் வந்து விஜய் அண்ணா தான், டிவிகே தான் அப்படின்றாங்க. அது எப்படி நம்ம இந்த விஷயத்தை இப்படி அதுக்காக கொண்டு வர முடியும்? ஏன் மார்ச் மாதம் அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்மே இல்லையா? இன்னொன்னு சொல்றாங்க, இன்னொரு விஷயத்தையும் வராங்க, ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. ஸோ மார்ச் மாதத்துல இது ஒண்ணுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா? வேற எதுவுமே இல்லையா? இல்ல அவங்க எதுவுமே வேற அவங்க ஃபேமிலில இருக்கட்டும், அவங்க இன்னொரு கருத்துமே சொல்லியிருப்பாங்க. அது பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாங்க வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அவங்க கணவர். இவங்க வந்து பிறப்பிலேயே கிறிஸ்தவர் மதத்தை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஃபேமிலிஸ்குள்ள எதுவுமே கான்ட்ரவர்சி இருந்திருக்காதா? பிட்வீன் எந்த ப்ராப்ளம்ஸுமே இருந்திருக்காதா? ஏன் ஒரு அரசியல் தலைவரை மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணியே பேசுறாங்க? அத முதல்ல பார்க்கணும். ஒரு ஒரு எல்லாத்துக்குமே அவர காரணம் காட்டுறது வந்து முற்றிலும் தவறு. இன்னொன்னு, நான் விஜய் அண்ணான் தான் பேசினேன். எல்லாமே என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க. நான் விஜய் அண்ணான் தான் பேசினேன். வாங்க இங்க வந்து வாடா போடா கூட சொல்லவே இல்ல அப்படின்றாங்க. சொல்லல. வாடா போடா கூட சொல்ல சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நம்மளுடைய ஒரு செய்கை.
நம்மளுடைய செய்கையை வச்சு ஆக்ஷனை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோன்றதை வெளியில சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அவங்க சொல்ல வர வார்த்தைகள் வந்து அண்ணா சொன்னாலுமே அவங்க அது ஒரு மாதிரி நையாண்டியா பேசுறாங்கன்றது வந்து உலகத்துக்கே தெரியும். ஏன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ், மைண்ட, அதுக்கப்புறம் அவங்க சொல்ல வர அந்த தோரணை, இது எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்குமே தெரியும். அவங்க மரியாதை நிமித்தமா வஞ்சக புகழ்ச்சியில தான் ஒரு அரசியல்வாதியை தாக்குறாங்க அப்படின்னு. ஸோ மரியாதை கொடுத்துட்டு என்ன வேணாலும் பேசலான்றது அவங்களுடைய ஒரு அவங்களுடைய அது நோக்கமா அது சொல்றாங்க. பட் அதையுமே ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் நல்லாவே வெளியில காட்டுது. அவங்க வந்து அது மரியாதையெல்லாம் அவரை சொல்லல. ஒரு நையாண்டி கலந்த ஒரு திமிர்ல தான் அவங்க அதை சொல்ல வராங்க. அது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறது முற்றிலும் அவங்க அது தவறான கருத்து. அது யாருக்குமே புரியாதா என்ன? ஒருத்தவங்க வந்து கேஷுவலா சொல்றதுக்கும் ரெஸ்பெக்டா சொல்றதுக்கும் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து அதை அவருக்கு மரியாதையெல்லாம் அவங்க பேசல. ஒரு வஞ்சக புகழ்ச்சியா ஒரு நையாண்டி கலந்த தோரணத்துல தான் அந்த அம்மா பேசியிருக்காங்க. எல்லா இன்டர்வியூஸுமே பாக்குறேன். சரி, நான் இதுல யாருமே நம்ம ஒரு தலப்பட்சமா நம்ம பேச வரல. இது ஒரு பொதுவான ஒரு கருத்து தான். எந்த ஒரு அரசியலா இருக்கட்டும், எந்த ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், அவருக்கு உரியான மரியாதை கொடுக்கப்படத்தான் வேண்டும். ஓகேவா? இன்னொரு விஷயத்த அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து புகார் கொடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர் முகமதும் ஜூலி அவர்களும் சொல்றாங்க. எப்ப கொடுக்க வந்தாங்கன்னா கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு தான் அவங்க கொடுக்க வராங்க. தேர்தல் அப்பதான் கொடுக்குறாங்க. தேர்தல் முடிஞ்சுதான் அவங்களோட புகார் வந்து நிராகரிக்கப்படுகிறது. ஓகேவா? சோ ஏன் அவங்க இதுக்கு முன்னாடி ஏன் புகார் கொடுக்கல? இந்த கிட்னி திருட்டு வழக்கு என்பது எனக்கு தெரிஞ்சு ஜான்வரில இருந்து இந்த கம்ப்ளைண்ட் போயிட்டே இருக்கு. சோ இந்த புகார் பத்தி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது சம்பந்தமாவும் அவங்களுக்குள்ள இந்த போன் கம்யூனிகேஷன்லாம் இருந்திருக்கு. அவங்க கூட ஒரு லேடி ஸ்டே பண்ணிருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இதையெல்லாம் மீறி அவங்க ஏன் மார்ச் அந்த டைம்ல மட்டும் ஏன் எலெக்ஷன் டைம்லயே கொண்டு போய் புகார் கொடுக்கணும்? ஏன் அது அவங்க டிஎம்கே பீரியட்லயே கொடுத்துருக்கலாமே? கொடுக்கலையே. சோ இந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுப்புடையதாக இல்லை. ஓகேங்க. அவங்க இன்னொரு விஷயமா சொல்லியிருக்காங்க. நான் வந்து அப்போ புகார் கொடுத்தேன். அந்த புகார் இப்ப நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, என்னையும் சரி என்னோட கணவரையும் சரி டிவிக்கு தொடர்பு வந்து ரொம்ப ஆபாசமா பேசியிருக்காங்க, கமெண்ட் போட்டிருக்காங்க. அதை நான் கம்ப்ளைண்டா கொடுக்கும் போது போலீஸ் தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கிரிமினல் டிஃபெண்டேஷன் கேஸ் கிடையாது, இது வந்து சிவில் டிஃபெண்டேஷன் கேஸ் தான், அதனாலதான் என்னோட புகார் வந்து மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்னதுன்னா அவங்க வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இது மாதிரி என்னோட புகார் வந்து கிரிமினல் டிஃபமேஷன் கிடையாது, சிவில் டிஃபமேஷன், நீங்க கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க என்ன புகார் கொடுத்திருக்காங்கன்றது நமக்கு தெரியல. சில புகார்கள் வந்து காவல்துறையில ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எப்படி வந்து சொல்றாங்களே, என்னையும் சரி என் கணவரும் சரி ஆபாசமா பேசியிருக்காங்க, என்னோட எனக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ், ஆனா இவர் வந்து எனக்கு 3வது புருஷன் அப்படிலாம் சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லா டிஃபமேஷன்லயுமே வந்து இல்ல இந்த மாதிரி எல்லா யாரு பேசினா யார் பேசினான்னு அவங்களால எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது எந்த ரெக்கார்டுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஸோ எல்லா கேஸுமே வாங்கி வச்சுட்டு அதுக்காக வந்து காவல்துறையில இருந்து அதை விசாரணை பண்ணுன்றது ஒரு ஒரு ஈஸியான, அவங்க வந்து அதை ஒரு ஈஸியா தான் எடுத்துக்குவாங்க. இதை வந்து ஒரு பெரிய சீரியஸ்னஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா யார் பேர்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? யார் வந்து உங்களுக்கு 3 கணவர்கள் சொல்லி யார் சொன்னா? உங்களுக்கு குறிப்பிட்ட நபர்கள் யாராவது நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? குறிப்பிட்ட நபர்கள் மீது நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? இல்லையே. பொதுவாக 8 பேர் மேல இல்ல, நான் 8 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அந்த ரெக்கார்டு கூட இருக்கு, அவங்க பேசின எல்லாமே ரெக்கார்ட் நான் வச்சிருக்கேன், இந்த கேஸ் கிடையாதுன்றாங்க. அது சொல்றாங்க. அது காவல்துறை வந்து எதன் அடிப்படையில சொல்றாங்கன்றது அந்த புகாரை நம்ம பார்த்தாதான் அதுவும் தெரியும். பட் ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சிவில் சம்பந்தப்பட்ட அவதூறு வழக்கு, நீங்க போய் நீதிமன்றத்துல போய் ஃபைல் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அது உண்மையிலேயே அவங்க கொடுத்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்க சிவில் டிஸ்பியூட் வந்து அவங்க சிவில் நேச்சரா அதை கொண்டு வந்த டிஃபமேஷன் கேஸ அவங்க உயர்நீதிமன்றத்திலயும் அவங்க பதிவு பண்ணி பாத்துக்கலாம், கேஸ் ஃபைல் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இந்த ஒரு அவதூறு வந்து அதாவது கிட்னி திரட்டு வழக்கு வந்து அப்போதுல இந்த கேஸ் இஷ்யூ பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்களை பேசின பிறகுதான் வந்து இந்த விஷயம் வந்து பூம் ஆயிடுச்சு, இது வந்து பெருசா ஆக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பாக்குறேன்னா, அவங்க ஷர்மிளா அவர்கள் தான் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஷர்மிளா அவர்கள் வந்துதான் இந்த புகாரை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த ஷர்மிளா அவர்கள் யார் அப்படின்னா, இவங்களோட ரூம்மேட் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு புகார்ல கொடுத்திருக்காங்க. ஷர்மிளா அவர்களின் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல தான் சொல்றாங்க, நானும் ஜூலியும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், படிக்கும் போது நாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நாங்க ரூம்மேட்ஸா இருந்தோம்னு சொல்றாங்க. சோ இவங்க 2 பேருக்குமே தொடர்பு இருக்கு. ஆனா இவங்க வந்து அதை மறுக்கிறாங்க. என்னுடைய ரூம்மேட்டா அவங்க இல்ல, நான் அவங்க ரூம்மேட்டா இருந்ததுனாகவும் இல்ல அவங்க ரெண்ட் பே பண்ண இருந்ததுக்காகவும் எனக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இவங்க ரூம்மேட்டா இருந்து அது அவங்க 2 பேருக்குள்ள இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஷர்மிளா அவர்களுக்கும் ஜூலி அவர்களுக்கும், இந்த 2 பேருக்கும் இடையே அவங்க 2 பேருமே ஒன்னா இருந்திருக்காங்கன்னு ஷர்மிளா சொல்றாங்க. இவங்க இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? ஆனா இவங்க 2 பேருக்குள்ள இத கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்ததே
அவங்க ஷர்மிளா அவர்கள் தான் குடுக்குறாங்க. 15 லட்சம் அந்த அமௌண்ட் வாங்கிட்டு கிட்னி டிரான்ஸ்பிளேஷனுக்கு துணை நின்னதா. அவங்க நர்ஸ்ன்றதால இது எல்லாமே அவங்க 2 பேருக்கு நடுவுல நடந்தது அப்படின்னு. பட் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எனக்கு ப்ரூஃப் கொண்டு வந்து குடுங்க. நான் ஒண்ணா இருந்ததுக்கு. அப்படி இல்ல. அவங்க அப்படி ப்ரூஃப் இல்லன்னு சொல்றாங்களே தவிர, அவங்க முற்றிலும் மறுக்கல. ஏன்னா, இவங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரு அவங்க கம்யூனிகேஷன்றது இருந்திருக்கு. சரியா? ஓகேவா? இருந்திருக்கு. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த இந்த பிரச்சனை எல்லாமே நீங்க அந்த அரசாங்கத்துல கொண்டு வராம, இந்த அரசாங்கத்திலேயே இத வந்து நீங்க வந்துதான் பூதாகாரமா வெடிக்குதுன்னு சொல்றீங்க. இத பூதாகாரமா வெடிக்குது இந்த அரசு. ஆனா, அப்ப அது நடந்தது தானே! அப்ப நடந்தது அமைதியா இருந்திருக்கு. இப்ப அந்த பிரச்சனைய வெளியில கொண்டு வராங்க. ஸோ இவங்க இதுலருந்து எஸ்கேப் ஆயி, இதுலருந்து அவங்க டீவியேஷன் பண்றதுக்காக, இந்த மாதிரி சில வழக்குகள்ல எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, மன உளைச்சல் ஆயிடுச்சு. அவங்க சொல்றதா நான் நான் அந்த மாரி கண்ணோட்டத்திலேயே எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அங்க அது வந்து என்ன சொல்றது டைவர்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ இந்த விஷயத்துலருந்து இத வேற விஷயத்துக்கு மாத்துறதுக்காக, எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு இவர் தான் காரணம். 51 பேர் கரூர்ல இறந்ததுக்கு காரணத்தை விட, என்னுடைய கரு கலந்ததுக்கு இவரு தான் காரணம்னு சொல்றது வந்து உண்மையிலேயே அது ஏற்புடையதானதாக இல்லை அந்த கருத்து. அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். லைஃப்ல ஒருத்தரா ஒரு சில காரணங்களுக்காக மட்டும் தான் எனக்கு கருக்கலைப்பு ஆனது அப்படின்னா, கண்டிப்பா அத ஏத்துக்க முடியதாவே இல்ல. ஓகே. நிறைவான கேள்வி மேம். இவங்க வந்து ராதிகா அவர்கள பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, ராதிகா அவர்கள் தான் வந்து இந்த 15 லட்சம் வந்து இவங்க 2 பேரும் ஏமாத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஏமாந்து போனவங்க ஒரு ஃபோன் பண்ணும்போது எப்படி கேட்பாங்க? எங்க என்னோட 15 லட்சம் அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆனா அவங்க கூலா ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க? இது மாதிரி வந்து உங்க பொண்டாட்டி பார்த்து பேச சொல்லுங்க. நல்லா இருக்காங்க. இப்படி கேட்கறாங்களே அப்படின்னு சொல்றாங்க மேம். ஆமா. அந்த ஏமாந்தாங்க வாய்ஸ் அப்படின்னு ரெக்கார்ட் பேசுவாங்க. வந்து ராதிகா என்பவர்கள் வந்து முகமது கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ முகமது வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி, அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து இவங்களதான், ராதிகாவுடையதா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆனா அந்த கான்வர்சேஷன விட்டுட்டு அவங்க நல்லா பேசுறாங்க. உங்க மனைவி அவர்கள் வந்து ரொம்ப போல்டா பேசுறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்குள்ள பார்த்து நடந்த ஒரு இருந்துக்கோங்கன்னு வேற சொல்றாங்க. பார்த்து இருந்துக்கோங்க. அவங்க ரொம்ப போல்டான பெர்சன் அந்த மாதிரி. ஏதோ இவங்களுக்கு ஒரு அலர்ட் குடுக்குற மாதிரி, அவருக்கு ஒரு அலர்ட் குடுக்குற மாரி பேசியிருக்காங்க. அதான் சொல்றேன். இவங்க எல்லாத்துக்குள்ளயும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. மேபி அவங்க கால் ரெக்கார்ட் பண்றாங்கன்ற ஒரு காரணத்தால கூட இவங்க வந்து அத எதுவுமே பேசிக்காம அவங்க சைலன்ட்டா பேசி கூட வச்சிருந்திருக்கலாம். ராதிகா அவர்கள். ஓகேவா? பட் ஆனா இவர் காலுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அது அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வெடிகுண்டு மிரட்டல் வருது. எனக்கு கொலை பண்ணிடுவேன்ற மிரட்டல் வருது. அதனால நான் இந்த காலுமே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணினேன். அப்படின்னு அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. மேபி அந்த கால் ரெக்கார்டிங் அவங்களுக்கு தெரிஞ்சதால ஒரு அலர்ட்னஸ்க்காக கூட அவங்க வந்து எதுவுமே பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். இப்ப இது சம்பந்தமா தான் அவங்க வந்து புகார் கொடுக்க வந்து கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. இந்த வழக்கு எந்த விதத்துல போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த இதுல பேசலாம். நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.